உட்கட்சி விவகாரம் குறித்து பேசுவதை கூட்டணி கட்சியினர் தவிர்க்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் நந்தினி நடத்திய நேர்காணலை தற்பொழுது காணலாம். காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வபெருந்தகை நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். திமுக அரசோட கடன் பற்றி விமர்சனம் செஞ்சதுக்காக பிரவீன் சக்கரவர்த்தியை நீங்களும் விமர்சனம் செஞ்சிருந்தீங்க. அவரோட கருத்து கட்சியோட கருத்து அல்ல அப்படின்னு விளக்கம் அளிச்சிருந்தீங்க. இந்த நிலையில் அவருக்கு ஆதரவாகவே கட்சியில் குரல்கள் எழுப்பப்பட்டு வரதை பார்க்க முடியுது. குறிப்பாக மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாகூரோட கருத்தை கட்சியோட கருத்தை எடுத்துக்கலாமா? மாநில தலைவராக உங்களுடைய விளக்கம் என்ன? மாணிக்கம் தாகூர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஆதரவாக பேசலை. சில கட்சிகள் இதை விமர்சனம் பண்ணுறாங்க, எங்கள் உட்கட்சிக்குள்ளே நடக்கிறத அந்த கட்சிகள் பேச வேண்டாம்னு வேண்டுகோள் வச்சுருக்கார். அவ்வளோதான். நானும் அந்த வேண்டுகோள் வச்சுருக்கேன். இது மாதிரி நாங்கள் பேசிட்டோம், கண்டிச்சிட்டோம், நடவடிக்கைக்கு அனுப்பியிருக்கோம், நடவடிக்கை எடுக்க சொல்லி. உத்தரப்பிரதேச பிஜேபியுடைய அரசையும் தமிழ்நாட்டு அரசையும் ஒப்பிட்டு பேசுவது தவறு. எந்த விதத்துலேயும் பிஜேபி ஆட்சியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் தூக்கி பிடிப்பது காங்கிரஸ் தலைவர்களுக்கு அழகல்ல, முறையல்ல. அதை யாரும் செய்ய மாட்டாங்க. அது யாரும் செய்யாததை திரு பிரவீன் சக்கரவர்த்தி செய்தார் என்பதற்காக நாங்கள் விளக்கமாக புகார் அமைச்சிருக்கோம். அது வேற. ஆனால் இப்போது எல்லோரும் இதை வாதிக்கிறத நிறுத்திக்கிங்கன்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதான். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியினர் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை நீங்கள் அனுமதிக்கிறீங்களா சார்? இல்லை, அதாவது எப்படின்னா ரெண்டு விஷயம். அது உள்கட்சிக்குள்ளே நடக்கிறத அவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு தவிர்க்கணும். ஆனால் தமிழ்நாட்டுடைய நலனை, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை கொச்சைப்படுத்தி பேசுவதும், தமிழ்நாட்டு மக்களுடைய இறையாண்மையை, தமிழ்நாட்டு மக்களுடைய வரலாறை சிதைக்க நினைத்தால் அவர்கள் புகார் செய்யலாம். இதில் ரெண்டு அடங்கியிருக்கு. உத்தரப்பிரதேச கூட தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணுறது தவறு. அதை நானும் ஏற்கனவே விவரமாக எழுதியிருக்கேன், கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாட்டு மக்கள் உத்தரப்பிரதேச மக்களுடைய நீங்கள் கடன் விஷயத்திலே ஆகட்டும், ஆட்சியிலே ஆகட்டும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துறது ஆகிடும். அது ரெண்டு விதமாக எடுக்கணும். அது அவங்க எங்கள் தமிழ்நாட்டு அரசை பற்றியோ தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ யோகி ஆதித்யநாத் கூட பிஜேபி கூட ஒப்பிட்டு பேசிட்டாங்க. நாங்கள் கலாச்சாரத்தில் மேன்மையானவர்கள், அவங்க பிஜேபிக்கு அந்த கலாச்சாரம் கிடையாது, ஆர்எஸ்எஸ்க்கு அந்த கலாச்சாரம் கிடையாதுன்னு பேசலாம். ஆனால் உள்கட்சியில் நடக்கிற பிரச்சனையை பேச தவிர்க்க வேண்டும் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். திமுக அரசுடைய கடன் பற்றி மாணிக்கம் தாகூர் ஒரு நாளிதழில் வந்த செய்தியையும் பகிர்ந்திருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நீங்கள் அதை அவருக்கு தான், அவருடைய கருத்து அவர்கிட்ட தான் கேட்கணும். இப்போ கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் ஏதாச்சும் விரிசல் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஒரு விரிசலும் கிடையாது. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது, எஃகு கோட்டை மாதிரி இருக்குது. நான் பல முறை சொல்லிட்டேன், இப்போவும் சொல்கிறேன். இந்த கூட்டணி எண்ணிக்கைக்காகவோ ஆட்சி அதிகாரத்துக்கான கூட்டணி இல்லை. ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. எண்ணிக்கைகள், எத்தனை தொகுதிகள், என்னென்ன வரைமுறைகள் எல்லாத்தையும் எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வலிமையாக இருக்கோம். இந்தியா கூட்டணி வலிமையாக இருப்பதாகவும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக கூட்டணி கட்சியினர் பேசுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் செல்வபெருந்தகை தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் நந்தினி.